ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துத்திக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துத்திக்கீரை பொரியல் சாப்பிட்றது மூலமாக மூளை பிரச்சனை சீக்கிரமாக மூணையும் நல்லா குணமாகிடும். அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த கீரை எப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. துத்திக்கீரை இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக இதை மாதிரி நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் வானலில் நெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடணும். சிறுபருப்பு ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதையும் நம்ம தாளிப்பிலே போட்டுடலாம். பருப்பு, வெங்காயம், கடுகு இதை தாளித்த பிறகு இது நல்லா வதங்கணும். இது மூணும் அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டேன். கீரைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பருப்பும் மிளகாய் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த துத்திக்கீரையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கிறது மூலமாக உணவில் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்காது. கான்ஸ்டிபியூஷன்னா மலச்சிக்கல். அது மட்டும் இல்லாமல் பைல்ஸுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் முற்றிலுமே குணமாயிடும். நெய் ஊற்றி இதில் வதக்கியிருக்கேன் நான். நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பொரியலை சுட சாதத்தில் நம்ம சேர்த்து சாப்பிட்றது மூலமாக நமக்கு இந்த மூலத்தினால் ஏற்படுற பிரச்சனை முற்றிலுமே குணமாயிடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கவங்க கூட இந்த துத்திக்கீரையை பொரியலோ இல்லை கடையலோ செஞ்சு சாப்பிட்றது மூலமாக ஒரே வாரத்தில் முழுமையாக குணமடைய முடியும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப வேணாம். இந்த கீரை வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். சுவையான துத்திக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இவ்வளோதாங்க. இதை நம்ம சாதத்தில் சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை பொரியலாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால பைல்ஸு முழுமையாக கண்டிப்பாக குணமடையும். கண்டிப்பாக நீங்களும் இது செஞ்சு பாருங்கள், பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.